வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான கொஞ்சம் பரபரப்பான ஒரு அலசலை பார்க்க போறோம். ஒரு பக்கம் பல வருஷங்களா பிசினஸ் உலகத்துல எல்லாராலும் சொல்லப்படுற பெரிய பெரிய தியரிகள், அதாவது புக்ஸ்ல நாம படிக்கிற லாபம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த அடிப்படை விதிகள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்தவித முன் அனுபவமும் இல்லாம நம்ம சொந்த அறிவை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாம ரோட்ல இறங்கி வெறும் ஏஐயை மட்டுமே நம்பி செய்யப்படுற ஒரு அதிரடியான சேலஞ்ச். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சூப்பரான ஒப்பீட்டை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க கையில வெறும் 10 ரூபாய் இருக்கு. அந்த 10 ரூபாய ஒரே மணி நேரத்துக்குள்ள 1000 ரூபாயா ஏஐயால மாத்த முடியுமா? இதுதான் இன்னைக்கான அல்டிமேட் சேலஞ்சு. எந்த ஒரு பர்சனல் ஸ்கில்லையும் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏஐ என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிளைண்டா செய்யணும். ஏன்னா ஏஐ நம்ம வேலையெல்லாம் வாங்கிடுமோ அப்படின்னு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல. அந்த ஏஐ நிஜத்துல களத்துல இறங்கினா எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு டெஸ்ட் பண்ற ஒரு உண்மையான நிகழ்வு தான் இது. பகுதி 1. செல்வம் சேர்க்கும் வழிகள், 5 அடிப்படை விதிகள். ரோட்ல இறங்கி இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி பிசினஸ் தியரி என்ன சொல்லுதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப பிரபலமான 1000 ways to make 1000 rupees அப்படிங்கிற புக்ல சொல்ற அந்த முக்கியமான 5 விதிகள் என்னென்ன? முதல் விஷயம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. ரெண்டாவது, முதல்ல வித்துடுங்க, அப்புறமா உருவாக்குங்க. மூணாவது, உங்க நேரத்தை விற்கிறத விட உங்க நிபுணத்துவத்தை, அதாவது உங்க எக்ஸ்பர்டைஸை விற்க பழகுங்க. நாலாவது, கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப உங்களை தேடி வர மாதிரி பிசினஸை செட் பண்ணுங்க. அஞ்சாவது, ஒரு வேல்யூவை உருவாக்குங்க. இந்த 5 ரூல்ஸும் நமக்கு உணர்த்துற ஒரே விஷயம் என்னன்னா, உண்மையான பணம் அப்படிங்கிறது வெறுமனே நேரத்தை செலவு செஞ்சு உழைக்கிறதால வர்றதில்ல. அது மற்றவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்றதாலையும் அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் இருக்கு. இந்த முதல் விதியை மட்டும் கொஞ்சம் ஆழமா கவனிங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு பிசினஸ் இருக்கு. இது 100க்கு 100 உண்மைங்க. உதாரணத்துக்கு 2006ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மக்கள் தங்களுக்குள்ள மெசேஜ் அனுப்பி பேசிக்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த வழியை கண்டுபிடிச்சு மக்களின் அந்த மாபெரும் தேவைக்கு ஒரு தீர்வா வந்ததுதான் வாட்ஸ்அப். ஆக மக்கள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கொடுத்தீங்கன்னா அதுவே லாபத்துக்கான ஒரு பிரம்மாண்டமான தொடக்கமா மாறிடும். இந்த தியரி அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. பகுதி 2. 60 நிமிட ஏஐ சவால், களத்தில் ஏஐயின் சோதனை. ஓகே, இப்ப தியரியை மூடி வச்சுட்டு யதார்த்தத்துக்கு வருவோம். கையில 10 ரூபாய், டைமர் 60 நிமிஷத்துக்கு செட் பண்ணியாச்சு. எந்த சொந்த அறிவியும் யூஸ் பண்ணக்கூடாது. சேலஞ்ச் ஆரம்பிச்ச உடனே கிளாட் ஏஐ கொடுத்த ஐடியா என்ன தெரியுமா? அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஒரு 5 கடைக்கு போங்க. 1 மணி நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் வேணும், ஏதாவது வேலை இருந்தா கேளுங்கன்னு தைரியமா கேளுங்க அப்படின்னு சொல்லுது. களத்துல இறங்கி கேட்டா ஒருத்தர் கூட வேலை கொடுக்கல. ஒரு கடையிலங்க வரிசையா 5 கடையிலேயே நோ சொல்லிட்டாங்க. 15 நிமிஷம் அப்படியே வேஸ்டா போச்சு. இதுதான் புக்ல படிக்கிற தியரிக்கும் களத்துல நடக்கிற யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். உடனே ஏஐ கிட்ட போய், பாஸ் உன் ஐடியா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, வேற ஐடியா கொடுன்னு கேட்டதும் அது டக்குன்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்துது. என்ன சொல்லுதுன்னா, நேரா போய் கையில இருக்கிற அந்த 10 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குங்க, அதை யாருக்காவது 20 ரூபாய்க்கு வித்துருங்கன்னு சொல்லுது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா புக்ல பார்த்த அந்த 2வது விதியான செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ரீட்டைல் தியரியை ஏஐ இங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? முகம் தெரியாதவங்க கிட்ட போய் 10 ரூபாய் பாட்டில 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னா மக்கள் ஒரு மாதிரி விசித்திரமா பயந்து போய் பாக்குறாங்க. டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியா வேற வழியே இல்லாம சரி போட்ட காசையாவது எடுப்போன்னு ஒருத்தர்கிட்ட வாங்கின அதே 10 ரூபாய்க்கு அந்த பாட்டிலை வித்துட்டு வந்தாச்சு. லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமான 25 நிமிஷம் காலி. பகுதி 3. மதிப்பு உருவாக்கம், பூங்காவில் 2வது முயற்சி. 25 நிமிஷம் முடிஞ்சும் கையில அதே 10 ரூபா தான் இருக்கு. இப்போ பொருட்களை விற்கிறத விட்டுட்டு செல்லிங் யோர் எக்ஸ்பர்டைஸ், அதாவது திறமையை விற்கிற ஒரு பிளானுக்கு ஏஐ போகுது. அதன்படி ஒரு பார்க்குக்கு போய் அங்க இருக்கிற ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை டார்கெட் பண்ண சொல்லுது. அவங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா போட்டோ எடுத்து தரதா சொல்லுங்க, ஒரு செஷனுக்கு 50 ரூபாய் கேளுங்கன்னு சொல்லுது. இது எக்ஸாக்டா நாம பார்த்த 5வது விதியான கிரியேட் வேல்யூவை அப்ளை பண்ற ஐடியா. அவங்களோட சந்தோஷமான தருணங்களை அழகாக்கி ஒரு வேல்யூவை நம்ம கிரியேட் பண்றோம். இங்கே தான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. இந்த ஐடியா நிஜமாவே செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. குரூப் கேட்ட உடனே ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே கொண்டாடுற குரூப்க்கு சில சூப்பரான போஸ்களை சொல்லி கொடுத்து போட்டோ எடுத்து கொடுத்ததுக்காக அவங்க ரொம்ப ஹாப்பியாகி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் மூலயமா கொஞ்சம் பணம். ஆக மொத்தம் இந்த போட்டோகிராஃபி மூலயமா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம 160 ரூபாய் அசால்ட்டா சம்பாரிச்சாச்சு. படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இங்கே தான் ஒரு பெரிய டென்ஷன். டைம் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில இப்போ 160 ரூபாய் தான் இருக்கு. ஆனா நம்ம டார்கெட் என்ன? 1000 ரூபாய். இன்னும் வெறும் 15 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதனால இப்போ ஏதாவது ஒரு அதிரடியான ரொம்ப ரிஸ்கான ஐடியா தேவைப்படுது. பகுதி 4. கத்தி விளம்பரம், இறுதி அதிரடி முயற்சி. இந்த நெருக்கடியான நேரத்துல ஏஐ ஒரு வினோதமான ஐடியா கொடுக்குது.
கடைகளுக்கு முன்னாடி போய் நின்னு கூட்டத்துல சத்தமா கத்தி ப்ரோமோட் பண்ணுங்க, அதுக்கு 100 ரூபாய் கேளுங்கன்னு சொல்லுது. இது கொஞ்சம் கூச்சமா இருந்தாலும் சேலஞ்ச் படி செஞ்சுதான் ஆகணும். களத்துல இறங்கி மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்குங்க அப்படின்னு கத்தி ப்ரமோஷன் பண்ணது பார்க்கறதுக்கே நம்ம கலேபரமா இருந்துச்சு. இதுல காமெடி என்னன்னா, 2வது கடையில இவர் இப்படி கத்துனதை பார்த்துட்டு கடைக்கு வர இருந்த கஸ்டமர்ஸும் பயந்து திருச்சி ஓடிட்டாங்க. ஆனா நம்புங்க, இங்க கிடைச்ச ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 200 ரூபாய் வருமானம். கஸ்டமர்ஸ் பயந்து போனாலும் சரி, அந்த சூழ்நிலை ரொம்ப ஆக்வர்டா இருந்தாலும் சரி, இந்த ஐடியா ஃபினான்ஷியலா சூப்பரா வேலை செஞ்சது. 2 கடைக்காரர்கள் இவரோட இந்த வித்தியாசமான கத்துற முயற்சிக்கு தலா 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆக இந்த சத்தமான ப்ரமோஷன் மூலமா 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. பகுதி 5, இறுதி முடிவு. தியரி வர்சஸ் யதார்த்தம். டிக் டிக் டிக். அந்த 60 நிமிஷம் முடிஞ்சது. அந்த 1000 ரூபாய் இலக்க ஏஐயால அடைய முடிஞ்சதா? ஃபைனல் ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாமா? வாட்டர் பாட்டில் வித்து வெறும் 10 ரூபாய், பார்க்ல போட்டோ எடுத்ததுக்கு 160 ரூபாய், கடைகள்ல கத்தி ப்ரோமோட் பண்ணது மூலமா 200 ரூபாய், மொத்தத்துல சம்பாதிச்சது 360 ரூபாய். தன்னிடம் எந்த ஒரு பிசினஸ் ஸ்கில்லும் இல்லாம ஏஐ சொல்றத மட்டுமே பிளைண்டா ஃபாலோ பண்ணி 1 மணி நேரத்துல 360 ரூபாய் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த 2 அப்ரோச்சையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட், அது நிதானமா மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து லாங் டேர்ம்ல செல்வத்தை உருவாக்குற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். இன்னொரு பக்கம் இந்த ஏஐ ரியாலிட்டி, இது ரொம்பவே ஷார்ட் டேர்ம், அவசரமா ரோட்ல இறங்கி முட்டி மோதி பணத்தை உருவாக்குற ஒரு தற்காலிகமான போராட்டம். தியரி எப்பவுமே அமைதியானது, பெர்ஃபெக்டானது. ஆனா களத்துல ஏஐ நம்பி இறங்குனா அது ரொம்பவே குழப்பமானதாகவும் சவால்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கு அப்படிங்கிறது இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு சூப்பரான கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். எந்த விதமான முன் அனுபவமும் தனிப்பட்ட திறமையும் இல்லாத ஒருத்தரால வெறும் ஏஐயை மட்டும் நம்பி 1 மணி நேரத்துல 360 ரூபாய் உருவாக்க முடியும்னா, உங்ககிட்ட இருக்கிற நிஜமான திறமையும் அந்த புக்ல நம்ம பார்த்த ஃபவுண்டேஷனான பிசினஸ் தியரிகளையும் இந்த ஏஐ கூட சேர்த்தா உங்க வாழ்நாள்ல உங்களால எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதிலை தேடுறது தான் உங்களுக்கான அடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.